வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 4/1/2026 சரி மாற்றி எழுதிட்டோமா 2026 சரிங்க 2026 இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 312வது குழுக்கள், அதே மாதிரி 167 36வது ட்ரா நம்பர். சரியா, இதை கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்கள் கணக்கில் ஏதாவது வருதா அப்படின்னு பாருங்கள். நேற்று கொடுத்த நம்பர் மாற்றி கொடுத்துருக்கோமா இல்லையா அப்படின்னா கரெக்டாக நேற்று கொடுத்தது நமக்கு சொல்லி தான் கொடுத்து நேற்று கண்டிப்பாக வந்து 6ஆம் நம்பருக்கான சோர்ஸ், அதே மாதிரி 7ஆம் நம்பர் 2 நம்பருமே நமக்கு கிடைக்கப்பட்டது 167. நம்ம என்ன கொடுத்தோம், 2க்கு 6 மேட்ச் ஆகும், 5க்கு 7 மேட்ச் ஆகும். சூப்பராக மேட்ச் ஆகிடுச்சு. சரியா, அதுதான் நம்ம திரும்ப சொல்லிகிட்டு இருந்தோம். கண்டிப்பாக இது வந்து நமக்கு 100% மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் சிம்பிளாகவே கொடுக்குறோம். இந்த ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் வரணும், இதுக்கு மேலே வராத வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தான் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி வரும் அப்படின்னு. சரிங்களா, அதே மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய ராசி பலனையும் தாண்டி நம்முடைய நட்சத்திரத்தையும் சேர்த்தே கொடுக்குறோம். ஏன் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும், அதாவது ஒரு ராசிக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9 பாதங்கள் இருக்கும். அந்த 9 பாதத்தில் நீங்கள் பிறந்தால் மட்டும்தான் அந்த ராசிக்குள்ளே நீங்கள் வருவீங்க. அதை விட்டுட்டு நீங்கள் அதுக்கு அடுத்தபடியாக அதே நட்சத்திரம் அடுத்து 2வது பாதத்துலேயே அதுக்கு அடுத்த பாதத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா அடுத்த ராசிக்குள்ளே போகும். ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்குள்ளே தான் ஒரு ராசிக்குள்ளே வந்து 3 நட்சத்திரம் இருக்கும். அந்த 3 நட்சத்திரம் கடைசி நட்சத்திரத்தில் வந்து முதல் பாதமும் இல்லை 2வது பாதமும் முதல்ல இருக்கும். அடுத்த பாதத்தில் வந்து நமக்கு அடுத்த ராசிக்குள்ளே போகும். இப்போ நீங்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ குருவுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ரெண்டு ராசிக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி வந்து செவ்வாயோட நட்சத்திரத்தில் பிறந்திங்கன்னா 2 ராசிக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரமும் 2 ராசிக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, இதில் பர்டிகுலராக ஒரு சில ராசியோட இதில் மட்டும்தான் நமக்கு சூரியனோட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா, சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா அதுவும் 2 ராசிக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி இந்த 3 நட்சத்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரத்தினுடைய ராசிகள் மட்டும்தான், நட்சத்திரங்கள் மட்டும்தான் நமக்கு உடஞ்சி இருக்கும். குருவோட நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம், அதே மாதிரி சூரியனோட நட்சத்திரம், இவங்கெல்லாம் இந்த நட்சத்திரம்லாம் வந்து பிறந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வேறு ராசியில் வேறு இதில் இருப்பீங்க, வேறு பாதத்தில் இருப்பீங்க. அதே மாதிரி இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு ராசிக்குள்ளே இப்போ நீங்கள் மிதனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதனத்துக்குள்ளே ராகுவோட நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா ராகுவோட நட்சத்திரம் ஃபுல்லாகவே எல்லாமே ஒரே ராசிக்குள்ளே தான் இருக்கும். அதே மாதிரி சுக்கிரனோட நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் நமக்கு எல்லாமே ஒரே ராசிக்குள்ளே தான் இருக்கும், மாறாது. அதே மாதிரி கேதுவோட நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், மாறாது. என்ன காரணம், அதெல்லாம் உடையாத நட்சத்திரம். உடஞ்ச நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவோட நட்சத்திரம் உடஞ்சிரும். அதே மாதிரி உங்களுக்கு அதே போல் உங்களுக்கு சூரியன் நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம் இதெல்லாம் வந்து உடஞ்சி கால் தனியாக கை தனியாக அடுத்த ராசிக்குள்ளே இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ரிடிக்ஷன் வந்து கரெக்டாக வராது. அதனால தான் நம்ம மொத்தமாக 108 பாதத்துக்கு உண்டான ராசி பலனை கொடுக்குறோம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? நீங்கள் எல்லா ராசிக்கும் பொதுவாக வந்து இப்போ நீங்கள் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னு பிறந்திங்கன்னா ஃபஸ்ட்டு மகரத்தில் ஒரு 2 பாதம் வரும், கும்பத்தில் 2 பாதம் வரும். அது மாதிரி மாறி தான் வரும். இப்போ நீங்கள் சூரியனோட நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்த்திகை வந்து 2 விதமாக உடஞ்சிருக்கும். 1, 2ங்கிறது மேஷத்துக்குள்ளேயும் 3, 4ங்கிறது ரிஷபத்துக்குள்ளேயும் வந்துடும். சரிங்களா, அப்படி மாறி வரும்போது நமக்கு ப்ரிடிக்ஷன் வந்து தப்பாக தான் காமிக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்லணும், 108 பாதத்துக்கு உண்டான நட்சத்திர பலன்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். சரியா, நீங்கள் அதை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்னும் கூட எளிமையாக நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எளிமையாக கொடுக்குறோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் வந்துச்சுன்னு பாருங்கள். 925, அடுத்து வந்து 682, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 896, அடுத்து நமக்கு 887. இதுதான் நமக்கு இருக்குது. சரியா, இதே மாதிரி நமக்கு இந்த வாரத்தில் நமக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா 312ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 167, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 36 வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர். சரியா, இந்த ட்ரா நம்பரை மேட்ச் பண்ணி தான் கொண்டு வரோம். அதே மாதிரி 887 சரிங்க, இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி கொண்டு வரோம். ட்ரை பண்ணி பாருங்கள் 36. சரியா, ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே வந்து விழுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும். யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வரதுன்னு எடுத்துக்கலாம், வாய்ப்பு இருக்குது. சரியா, இப்போ நமக்கு இதில் என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னா பெண்டிங் நம்பர் பேஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி நமக்கு ஆன நம்பர் வந்து 167. இதை வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் வந்து ஏற்கனவே ஒரு 10 நாளாக பெண்டிங் இருந்துச்சு. இது ஒரு 9 நாள் இருந்துச்சு, ஒரு 5 நாள் இருந்துச்சு. அவ்வளோதான் பெண்டிங், அதிகமான பெண்டிங் நம்பரே இல்லை. நான் அதிகமாக பெண்டிங் நம்பர் இருக்கிறது இன்னும் இருக்குது, பார்ப்போம். 1ஆம் நம்பர் வந்து ஏ போலில் 1, பி போலில் 3, சி போலில் வந்து 6. அடுத்து 2ஆம் நம்பர் எடுத்து 2ஆம் நம்பர் ஏ போலில் 6, பி போலில் 7, சி போலில் 2. அடுத்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போலில் 24,
பி போர்டில் 5, சி போர்டில் வந்து நமக்கு 11. இது 2 போர்டுமே பெண்டிங்காக இருக்குது. இந்த 3ஆம் நம்பரை தான் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு வரவே மாட்டாங்க. எப்படி வருது, நாளைக்கு வருதா அப்படின்னு பார்த்துருவோம். அடுத்து 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 7, பி போர்டில் 21, சி போர்டில் நமக்கு 8. அடுத்து 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 4, பி போர்டில் 8, சி போர்டில் 9. அடுத்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 3, பி போர்டில் 0, சி போர்டில் 15. அடுத்து 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போர்டில் 9, பி போர்டில் 11, சி போர்டில் வந்து நமக்கு 0. இன்றைக்கி நேற்று வந்துருச்சு. இந்த 2 போர்டு பெண்டிங்கில் தான் நிற்கிது பார்ப்போம். அடுத்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 6, பி போர்டில் 6, சி போர்டில் மட்டும் ஒரு 36 நாளைக்கு மேலே பெண்டிங்கு. அதிகமான பெண்டிங் நம்பர். இந்த மாதத்தில் ஒரு 4 நாள் ஆச்சா, போன மாதத்துலேயே வந்து ஒரு 37 நாள் ஆச்சா, அதுக்கு முதலே ஒரு நாள், அப்போ மொத்தமாக வந்து 36 நாளைக்கு மேலே பெண்டிங் நிற்கிது. கண்டிப்பாக பார்ப்போம். அடுத்து 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 8, பி போர்டில் 4, சி போர்டில் 7. அடுத்து 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில் 5, 25, பி போர்டில் 16, சி போர்டில் 3. இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு. இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம். உங்களுக்கு மேட்ச் ஆகலான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இதில் ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறேன். பவர் போர்டு நம்பரை நம்ம போட்ட வரைக்கும் 9 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சுங்க. அது பெண்டிங் நம்பரே கிடையாது. பட் இருந்தாலும் பெண்டிங் நம்பருக்கான வாய்ப்பு இல்லை. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 9 நம்பர் வருது. எனக்கு ஆல்மோஸ்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். 9 நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது. 4 நம்பர் எடுங்க. எனக்கு 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 0. ஏன் 5ஆம் நம்பர் ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9, 5 கொஞ்சம் டார்கெட் பண்ணுறோம். இருக்கான்னு பாருங்கள். அடுத்து 3, 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு 3ஆம் நம்பர் 1ஆம் நம்பர். இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். 9, 5, 8, 1. சரியா? இதுதான் எனக்கு நேற்று சொல்லணும். நம்ம தான் கொடுக்கக்கூடிய நம்பர் 2 நம்பரில் கண்டிப்பாக 4 நம்பர் கொடுத்தா 2 நம்பர் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. காரணம் என்னென்னா நம்ம முழுக்க அந்த மெயின்ட்டுக்குள்ளே இருக்கிறதுனால கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும். சரி, அதே மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் 958, 881, அடுத்து 159, அடுத்து 859, 159, 895, 518, 195, அடுத்து 581, 198. சரியா? இது மாதிரி தான் எனக்கு மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்து ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 95, 58, 58, 81, 15, 59, 19, 95, 91, 18, 59, 91, 98, 85. சரியா? இது மாதிரி தான் வருது. பட் இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது. பட் பார்ப்போம். ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நாம் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக இது மேட்ச் ஆகணும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்முடைய அதிர்ஷ்டம் நாள் காட்டி பாருங்கள். கட்டாயமாக அதில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ரிடிக்ஷனும் அந்த நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா சந்திராஷ்டமத்தையும் கலந்து நம்ம கொடுக்குறோம். கண்டிப்பாக அது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசி பலனுங்கிறது அதுவும் நட்சத்திர பாதம்ங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒன்று தான். அதை நம்ம கொண்டு வரோம்னா காரணம் என்னென்னா கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சும்மா ஏனோதானு கொடுக்காம அதில் நுட்பமாக அந்த நட்சத்திரத்தினுடைய பலனை சேர்த்தே கொடுக்குறோம். சரியா? ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் வந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து நேரடியாக அந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கா இல்லையா? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ராசிக்குள்ளே இருக்கோம். ஆனால் அந்த நீங்கள் வந்து அடுத்த ராசியில் வந்து பார்த்திங்கன்னா 8வது ராசியில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து ஒரு 4 டிகிரியில் நிற்கிறாரு அப்படின்னா அந்த 4 டிகிரி வச்சு தான் கனெக்ட் பண்ணணும் அடுத்த நட்சத்திரத்துக்கு. அப்போ சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்கா இல்லையா, உங்கள் நட்சத்திரத்துக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஒரு ராசிக்கு பாதிக்கும். ராசிக்குள்ளே எந்த மொத்தமாக வந்து ஒரு ராசி கட்டத்துக்குள்ளே வந்து 360 டிகிரி இருக்குது. அந்த 360 டிகிரியில் 30 டிகிரி ஒரு ராசி. சரி, அப்போ 30 டிகிரி ஒரு ராசின்னா ஒரு ராசியில் வந்து சந்திரன் வந்து 4 டிகிரியில் பயணிக்கிறாருன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட் 8வது ராசியில் எத்தனை டிகிரியில் வந்து சந்திரன் இருக்கிறார், சந்திரனுடைய நிழல் இல்லாமல் இருக்குது, அதுலேருந்து எப்படி எந்த நட்சத்திரத்துக்கு பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லி தான் கொண்டு வரோம். ஒவ்வொரு ஏன்னா மொத்தம் 360 டிகிரியில் நமக்கு 30 டிகிரி தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா ஒவ்வொரு டிகிரிக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு நட்சத்திரத்தினோட அளவு 3 மினிட் 20 கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே அது எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம ஒவ்வொன்றும் கணிக்கிறோம். ஏன்னா சந்திரனை பேச வச்சு தான் ராசி பலன் ஒர்க் ஆகுது. சூரியனை பேச வச்சு தான் உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் ஒர்க் ஆகுது. ரெண்டுக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சூரியன் சந்திரன் இது ரெண்டையும் பேச வச்சு தான் வேத ஜோதிடமாக இயங்குது. அதுதான் பேசிக். சரியா? அதனால தான் அது கொடுக்குறேன். சரி, அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி அடைக்கப்பட்ட நம்பர் 167 இல்லையா? 167க்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு 9 நம்பர் வரலாம். 1க்கு 9, 6க்கு 9, 7க்கு 9, அடுத்து நமக்கு 5, 1க்கு 5, அடுத்து நமக்கு 6க்கு 5, 7க்கு 5, அடுத்து நமக்கு 8ஆம் நம்பர் 1க்கு 8, 9க்கு 6க்கு 8, 7க்கு 8. இந்த மாதிரி மேட்ச் ஆகிருக்கும் இப்போ இருக்குது. இதுதான் உங்களுக்கு எனக்கு பேசிக்காக தான் கிடச்சிருக்கு. உங்களுக்கு இதில் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். வாய்ப்பு இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.